நாம எல்லாரும் ஏதாவது ஒரு விஷயத்துல வீக்கா இருப்போம். அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டேவும் இருப்போம். அப்படி தான் கிட்ட இருக்கிற குறைகளை நினைச்சு வருத்தப்பட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு தான் இந்த கதை. கதைக்குள்ள போலாமா? இது தமிழமுது. நான் உங்கள் அருண். அது 1700 வாக்கு பிரான்ஸ்ல இருக்கிற ஒரு கடைக்கோடி கிராமம். கதிரவன் நம்ம அனைத்து ஜீவராசிகளுக்கும் தேவையான வெளிச்சத்தை கொடுத்துட்டு பூமிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஜீவராசிகளுக்கு தேவையான வெளிச்சத்தை கொடுக்க மறைஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அந்த அழகான மாலை பொழுதுல சார்லஸ்னு ஒரு சின்ன பையன் தனக்கு தெரிந்த அளவுக்கு அழகா ஒரு ஓவியம் வரைஞ்சிட்டு இருந்தான். வெளியே வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு வீட்டுக்கு வந்த அவன் அம்மா, என்னடா சார்லஸ், காலையில இருந்து அப்படி என்னதான் வரைஞ்சிட்டு இருக்க அப்படின்னு அவன் பக்கத்துல போய் பார்த்தாங்க. அப்படியே அசந்து போய், டேய், யாருடா வரைஞ்சிருக்க? நிஜமாவே நீ வரைஞ்ச ஓவியமாடா இது அப்படின்னு கேட்க, அந்த பையன் ஆமான்னு பெருமையா தலையசைச்சான். நம்ம பையன் அப்படி என்னதான் வரைஞ்சிருந்தான்? அவன் தன்னோட ஹீரோவை வரைஞ்சிருந்தான். தான் குழந்தையா இருக்கிறப்ப இருந்து யாரோட பெருமைகளை கேட்டு வளர்ந்தானோ அந்த ஹீரோவை வரைஞ்சிருந்தான். யார் அந்த ஹீரோ? நமக்கெல்லாம் சின்ன வயசுல இருந்து சக்திமான், ஸ்பைடர்மேன், பேட்மேன், அயன்மேன் இவங்க எல்லாம் தான் ஹீரோ. ஆனா அந்த காலத்து சின்ன பசங்க யார ஹீரோவா நினைச்சிருப்பாங்க? வேற யார? அந்த நாட்டு மன்னர்கள், படைத்தளபதிகள், இவங்கள தான் அவங்களோட ஹீரோவா நினைச்சிருப்பாங்க. நம்ம சார்லஸுக்கும் அவனோட மன்னன் லூயிஸ் தான் தனக்கு பிடிச்ச ஹீரோ. ஒரு சின்ன பையன் மனசுல ஒரு மன்னன் பெரிய ஹீரோவா இருந்தா அவர் சாதாரணமான ஆளாவா இருப்பாரு? ஏகப்பட்ட போர்கள் புரிந்து மற்ற மன்னர்களை வீழ்த்தி பிரான்ஸை விரிவுபடுத்திட்டு இருந்தாரு லூயிஸ். நாட்டுக்குள்ள வந்து தொல்லை கொடுத்துட்டு இருந்த ஏகப்பட்ட அதிபயங்கரமான மிருகங்களை வேட்டையாடி மக்களை பாதுகாத்துக்கிட்டும் இருந்தாரு. அந்த காலத்துல வேட்டையாடுவதும் வீர செயல் தானே. அதனால அந்த மன்னரோட புகழ் அந்த நாடு முழுக்க பரவி இருந்துச்சு. அதனால நம்ம சார்லஸும் அவரை தான் மனசுல ஒரு ஹீரோவா கொண்டாடிட்டு இருந்தான். ஆனா சார்லஸ் அவனோட ஹீரோவை இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. ஏன்னா அந்த காலத்துல மன்னர்கள் அவ்வளவு எளிதில் பார்க்க முடியாது. போட்டோன்ற ஒரு விஷயமே இல்லாத காலம் அது. அதனால சார்லஸ் அவங்க அம்மா கிட்ட எப்பவுமே, அம்மா, நான் கண்டிப்பா என் வாழ்நாள்ல ஒரு தடவையாவது என்னோட ஹீரோ லூயிஸ பார்த்தே தீருவேன்னு சொல்லிட்டே இருப்பான். சார்லஸின் தந்தை இறந்து போனதால அவங்க அம்மா சார்லஸோட எல்லா ஆசைகளையும் முடிஞ்ச அளவுக்கு தானே நிறைவேற்றிக்கிட்டு வந்தாங்க. பிரான்ஸ் நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓவியக்கலை என்பது பிரபலமான ஒண்ணு. நிறைய இடத்துல ஓவியக்கலை தான் கத்துட்டு இருப்பாங்க மக்கள். அது மாதிரியே நம்ம சார்லஸும் ஓவியக்கலை படிக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டான். வருடங்கள் உருண்டோடுச்சு. சார்லஸ் இப்போ 18 வயது நிரம்பிய வாலிபன். அந்த 18 வயதுக்குள்ள தான் ஆசைப்பட்ட மாதிரி ஓவியக்கலைய முழுசா படிச்சு முடிச்சான். நல்ல ஒரு சிறந்த ஓவியனாவும் இருந்து வந்தான். எல்லாத்துக்கும் வாழ்க்கையில ஏதாவது ஒரு ஆசை அல்லது லட்சியம் இருக்கும் இல்லையா? அது மாதிரி நம்ம சார்லஸ்க்கு தன்னோட வாழ்க்கையில ஒரு தடவையாவது மன்னனை நேர்ல பார்த்து ஓவியம் வரைஞ்சிடணும் அப்படிங்கிறது தன்னோட வாழ்நாள் ஆசை, லட்சியம் எல்லாம். ஏன்னா அவர் தானே அவரோட ஹீரோ. ஒரு நாள் அவங்க அம்மா சார்லஸை பார்த்து, என்னடா, பயணத்துக்கு தேவையான உணவு பதார்த்தங்கள் அப்புறம் வரைகிறதுக்கு தேவையான உபகரணங்கள் எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. அதெல்லாம் நான் எப்பவோ எடுத்து வச்சுட்டு ரெடி ஆயிட்டேன்மா அப்படின்னு சொல்லி நம்ம சார்லஸ் தன்னுடைய பயணத்தை தொடங்கினான். என்ன பயணம்னு சொல்ல தேவையில்லைன்னு நினைக்கிறேன். தன் வாழ்நாள்ல அவன் எடுத்திருந்த லட்சியத்தை நிறைவேற்றுறதுக்கு தலைநகரை நோக்கி கிளம்பினான். அதாவது மன்னனை நேர்ல பார்த்து ஓவியமா வரைகிறதுக்கு கிளம்பினான். சில மாதங்கள் பயணம் செஞ்சு தலைநகர்ல இருக்கிற மன்னரின் அரண்மனையை வந்து சேர்ந்தான். நம்ம பையனை பார்த்ததும் காவலாளிகள் கதவை திறந்து விட்டுற போறாங்களா என்ன? நம்ம பையன் அவ்வளவு பெரிய விஐபி இல்லையே. அங்க போய் காவலாளி கிட்ட நிக்கிறான். காவலாளி, தம்பி, என்ன விஷயமா வந்திருக்க அப்படின்னு கேட்டார். மன்னரை ஓவியமா வரையலாம்னு வந்தேன் அப்படின்னு பதில் சொன்ன நம்ம பையன், என்ன ஒரு ஆச்சரியம், நம்ம சார்லஸ் வச்சிருந்த பைய சின்னதா ஒரு சோதனை போட்டுட்டு உடனே காவலாளி கதவை திறந்து விட்டுட்டாரு. நம்ம பையனுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல. திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு தன்னை சோதனை போட்ட காவலாளியை காட்டிய திசையில விறுவிறுன்னு நடக்க ஆரம்பிச்சான். அங்க போனதும் தர்பார் மண்டபம் இருந்துச்சு. அங்க ஒரே சத்தம். திருவிழா கூட்டம் மாதிரி ஏகப்பட்ட மக்கள் நின்னு அவங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. அங்க போனதும் சார்லஸோட கண்கள் மன்னன் எங்கன்னு தேட ஆரம்பிச்சிச்சு. அவரை கண்டுபிடிச்சு அவரையே உத்து பார்த்துக்கிட்டு இருந்துச்சு சார்லஸின் கண்கள். கொஞ்ச நேரத்துல அங்க ஒரு பெரிய குரல், அமைதி, அமைதி. இந்த ஓவிய போட்டியில கலந்துக்கிறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. நீங்கள் அனைவரும் அறிந்தது போல்
மன்னனின் உருவப்படத்தை எதிர்கால சந்ததியினர் பார்த்து வியக்கும் வண்ணம் வரைய வேண்டும். ஆனால் அதே நேரத்தில் மன்னனின் குறைகள் தெரியா வண்ணம் வரைய வேண்டும். ஒருவேளை மன்னனின் மனம் கோணும்படி வரைந்தால் அவருக்கு சிறை தண்டனை விதிக்கப்படும். மன்னரின் மனம் குளிரும்படி ஓவியம் வரைபவருக்கு வெகுமதிகள் பரிசாக வழங்கப்படும் அப்படின்னு அந்த குரல் சொல்லுச்சு. மறுபடியும் அந்த அவையில ஒரே சத்தம். மக்கள் எல்லாரும் அது எப்படி அப்படி வரைய முடியும்? நம்ம மன்னனுக்கு தான் இடது கண்ணும் வலது காலும் இல்லையே, எப்படி பார்த்தாலும் அதை மறைத்து ஓவியம் வரைய முடியாதே. ஆமாங்க, நம்ம மன்னன் ஒரு போர்க்களத்துல தன்னுடைய ஒரு கண்ணையும் ஒரு காலையும் பறி கொடுத்திருந்தார். மன்னனின் குறைகளை மக்கள் பேசக்கூடாதுன்னு ஒரு சட்டம் இருந்ததால கடைக்கோடியில இருக்கிற நம்ம சின்ன பையனுக்கு இத பத்தி தெரிய வாய்ப்பில்லை. சரி, இப்போ அவையில நடக்கிற விஷயத்துக்கு வருவோம். மக்கள் கிட்ட இன்னும் சலசலப்பு குறையல. உள்ளதை உள்ளவாறு வரைஞ்சாலும் மன்னனின் மனம் காயப்பட வாய்ப்பு இருக்கு. குறைகளை திருத்தி நன்றாக இருப்பது போல் வரைஞ்சாலும் எனது குறையை சுட்டிக்காட்டுகிறாயா என்று மன்னன் கோவிக்கவும் வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை ஓவியம் வரைந்து மன்னன் அதை பார்த்து கோவப்பட்டு சிறை தண்டனை அனுபவிக்கிறதுக்கு நாம இந்த போட்டியில கலந்துக்காம இருக்கலாம் அப்படின்னு யாரும் முன்வரல. ஆனா நம்ம சின்ன பையன் சும்மா இருப்பானா? அவன்தான் சின்ன வயசுல இருந்தே இவரை வரையலாம்ன்றதுதான் லட்சியமா வச்சிருந்தவனாச்சே. வாய்ப்பு கிடைச்சா விடுவானா? அந்த கூட்டத்துல இருந்து நான் கலந்துக்கிறேன்னு கூட்டத்துல இருந்து எல்லாத்தையும் விலக்கிட்டு எல்லார் முன்னாடியும் வந்து நின்னான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம். என்ன ஒரு தன்னம்பிக்கை பாருங்கன்னு. அதே நேரம் ஒரு சின்ன பயம். சின்ன வயசு இல்லையா, அதனால ஆர்வமா வந்துட்டான். இந்த சின்ன வயசுல இவன் சிறை தண்டனை அனுபவிக்கணுமான்னு கூட்டத்துக்குள்ள பேச்சு. போட்டியின் விதியை அறிவிச்சிட்டு இருந்தவர் சார்லஸ பார்த்து, உனக்கு ஒரு வார கால அவகாசம், அதற்குள்ள மன்னனை வரைஞ்சு இதே அவை முன்னாடி அதை காட்டணும் அப்படின்னு சொல்ல சபை கலையுது. நம்ம சார்லஸ் தங்குறதுக்கு இடம், சாப்பிட சாப்பாடுன்னு ராஜ உபசரிப்பு நடக்குது. அந்த ராஜ உபசரிப்புல மயங்கி தூங்கி எந்திரிச்சு போகவா நம்ம சார்லஸ் கனவு கண்டான்? அவனோட வேலையில மும்மரமா இருந்தான். ஒரு வார காலம் அவகாசம் போச்சு. அவை கூடுது. எல்லோரும் ஓவியத்தை பார்க்க ஆர்வமா இருந்தாங்க. ஒரு திரைச்சீலையால மூடப்பட்டிருந்த ஓவியத்தை கொண்டு வந்து அவையின் நடுவுல வச்சான் நம்ம சார்லஸ். எனது அருமை மன்னா, நீங்கள் இதை வரைய எனக்கு ஒரு வார காலம் அவகாசம் கொடுத்தீர்கள். ஆனால் 3 நாட்களில் இந்த ஓவியத்தை நான் வரைந்து விட்டேன் அப்படின்னு சொல்ல கூட்டத்துல ஒரே சலசலப்பு. மன்னனுக்கும் ஒரே ஆர்வம் தாங்கல. இருக்காதா, இத்தனை பேர்ல ஒரு சின்ன பையன் மட்டும் சவாலை எடுத்துக்கிட்டு வரைஞ்சு காட்டுறானே, அந்த ஓவியத்தை பார்க்க அவருக்கும் ஆர்வம் இருக்காதா? திரைச்சீலை மெதுவா விளக்கப்படுது. அங்க இருந்த ஓவியத்தை பார்த்து அந்த அவையே அமைதியாயிருச்சு. எல்லோரும் கண்களும் அந்த ஓவியத்து மேலதான் இருந்துச்சு. அந்த ஓவியத்தை உத்து பார்த்துட்டு இருந்துச்சு. மன்னன் முகத்துல ஈயாடல. அவன் தன்னுடைய இருக்கையில இருந்து ஒரு படி முன்ன வந்து அந்த ஓவியத்தை பார்த்துட்டு இருந்தான். அடுத்து அவையில இருந்து ஒரு கைத்தட்டல் ஓசை. அதை தொடர்ந்து அந்த அவையே அவனை பார்த்து கைத்தட்டுச்சு. அப்படி என்ன அந்த ஓவியத்துல வரைஞ்சிருந்தான்? வீரம் மிகுந்த நமது ராஜா ஒரு குதிரை மேல உட்கார்ந்து தன்னுடைய முகம் இடது பக்கமா மட்டும் தெரிகிற மாதிரி எதிர்க்க இருந்த பாதையை பார்த்து குதிரைய செலுத்துறாரு. அதனால வலது பக்க கண் நமக்கு தெரியாது. தாம் வேட்டையாடிய ஒரு புலி தன்னுடைய இடது பக்கம் கட்டி இருக்கு. அது மன்னன் இடது கால் இல்லாததா அழகா மறைச்சிருக்கு. இத பார்த்த உடனே மன்னனுக்கு சார்லஸ ஓடி வந்து ஆற தழுவி கட்டி பிடிச்சுக்கணும் போல இருந்துச்சு. அது முடியாத காரணத்தினால சார்லஸ தாங்கிட்ட வர வச்சு அவனை தழுவி அவன் முகத்தை பார்த்து, உனக்கு மட்டும் இது எப்படி தோணுச்சு அப்படின்னு கேட்க, ஒரு நொடி கூட சிந்திக்காம நம்ம சார்லஸ் பதில் சொல்றான் பாருங்க. சிறு வயதிலிருந்தே உங்கள் புகழை, உங்களது வீரத்தை, உங்களின் நல்லாட்சியை, உங்களின் வேட்டையாடும் திறனை கேட்டு வளர்ந்தவன் நான். உங்களை முதலில் பார்க்கும் பொழுது உங்களது அங்கத்தில் இருக்கும் குறைகள் என்னை ஆச்சரியப்படுத்தின. இது உங்களின் வீரத்தின் அடையாளம். உங்களின் ஒரு கண் மற்றும் ஒரு கால் இழந்த பிறகும் உங்களது புகழ் குன்றாமல் உங்களது வீரம் நிலைத்திருப்பதை பார்க்கும்போது நீங்கள் என் மனதில் இன்னும் சில படிகள் மேலே ஏறி நிற்கின்றீர்கள். ஆக உங்கள் மனதைரியம் மிகவும் அழகுன்னு சொல்ல மன்னனின் மனம் குளிர்ந்தது. பின்ன என்ன ஆச்சு? சார்லஸ்க்கு ஏகப்பட்ட பரிசுகள் அள்ளி கொடுத்த நம்ம மன்னன் சார்லஸ ஆஸ்தான ஓவியரா நியமிச்சாரு. தன் தாயையும் தன்னோட கூட்டிக்கிட்டு அரண்மனையில ஒரு பகுதியில் தனக்கு ஒதுக்கப்பட்டிருந்த வீட்டில் சந்தோஷமா வாழ்ந்தான் சார்லஸ்.
இப்போ இந்த கதையில இருக்கிற மன்னன் மாதிரி நம்ம உடல்ல மட்டும் இல்லைங்க, உள்ளத்திலும் சில குறைபாடுகள் இருக்கத்தான் செய்யும். ஐயோ! நான் அழகா இல்லையே! எனக்கு இப்ப இருக்கிற இந்த அறிவு பத்தாது. என்ன பத்தி அவங்க குறைவா எடை போடுறாங்களே! அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு குறைய நெனச்சு வருத்தப்பட்டுட்டு தான் இருப்போம். சப்போஸ் நமக்கு இங்கிலீஷ் ஒழுங்கா பேச வரல அப்படின்னா, இன்டர்வியூ போறப்ப நமக்கு என்னதான் விஷயம் தெரிஞ்சிருந்தாலும், நம்ம சொல்றது இன்டர்வியூ எடுக்கிறவங்களுக்கு புரியாம போயிடுமோ! நம்மள பத்தி இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது போல அப்படின்னு குறைவா நெனச்சிடுவாங்களோ! அப்படிங்கிற ஒரு பயத்துல இருப்போம். அந்த பயத்தால நமக்கு தெரிஞ்ச விஷயத்தையும் மறந்துட்டு வந்து நிப்போம். உங்களுக்கு எது பலமோ அத நெனைங்க. அதனால உங்களுக்கு வேலை கிடைக்கும்னு நெனைங்க. அந்த விஷயத்த தான் மத்தவங்க நம்மகிட்ட எதிர்பார்ப்பாங்கன்னு நெனைங்க. அந்த விஷயத்தால எல்லோருக்கும் நம்மள பிடிக்கும்னு நெனைங்க. உங்ககிட்ட இருக்கிற குறைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், உங்ககிட்ட இருக்கிற நிறைக்கு முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா, உங்களுடைய தாழ்வு மனப்பான்மை குறைந்து வெற்றிகள் உங்கள் காலடியில் வந்து நிற்கும். உங்கள் குறைகளை குறைத்து நிறைகளை நிறைய கிடைக்க கடவுளை வேண்டி இந்த கதையை நான் முடிச்சுக்கிறேன். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த கதை பிடிச்சதுன்னா ஒரு லைக் போட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து நம்மளோட இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் நோட்டிபிகேஷனையும் தட்டுங்க. உங்களுடைய மேலான கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. இன்னொரு காணொளியில உங்களை சந்திக்கிறேன். இப்படிக்கு உங்கள் அருண்.